ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரோபோட் லவ் முடிஞ்சுது. ஆனால் இதுக்கான ஸ்பெஷல் பார்ட் கேட்டிங்க. அது கொஞ்சம் அரைகுறையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஸ்பெஷல் பார்ட் கேட்டிங்க. ஆ, அதுக்காக நான் ஸ்பெஷல் பார்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஒரு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே தான் ஹியூமனாக மாறி நிற்கிறாரு. இப்போ டே தான் ஜேகே சொல்லுடு. இப்ப இங்க என்ன பண்ணிட்டுருக்கோம்? அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல. ஆ அதுவா ஜேகே, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் அப்படின்னுட்டு என்னென்னமோ சமாளிக்கிறாரு. ஜேகேவும் ஆ சரிடே, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜேகேவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜேகேக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, தான் ரோபோட்டாக இருந்து ஹியூமனாக மாறினது, டே வந்து ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணது, டே அப்படியே வந்து சிப் மாட்டி விட்டு ஜேகே ஹியூமனாக மாட்டினது, எதுவுமே ஜேகேக்கு ஞாபகமே இல்லை. ஃபுல்லாக மறந்துட்டாரு. இப்போ டே தான் ஆ ஜேகே சொல்லுடு. ஏன் நீ இப்படி தயங்கி தயங்கி பேசுகிறா? நான் உன்னோட ஜேகே தானா? ஒழுங்கா பேசு. ஆ சரி ஜேகே, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன். வேணும்னா நானும் வரவா? இல்லை வேணாம் ஜேகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே எங்கேயோ வெளியே போகிறாரு. ஜேகே இதை நோட் பண்ணி எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஃபாலோ பண்ணிட்டே போக, டே வந்து போகிற ஒரு இடம் அனாத ஆசிரமம். இதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே ஷாக்கில் வந்து பார்த்துட்ருக்காரு. இங்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. ஒரு அழகான ஒரு குட்டி பொண்ணு அப்படியே நடந்து வந்து டேவா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுது. அண்ணா, என்னை எங்கே கூட்டிகிட்டு போங்கண்ணா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கண்ணா. சரி சரி, நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அழகா நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜேகே இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கா. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜேகேக்கு வந்து தெரிய வருது. ஓ, இது டேவோட ரிலேஷனோட பொண்ணோ, அதனால தான் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டே இங்கே வா அப்படின்னு கூப்பிடு. டேக்கு ஷாக்கு. ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் என்ன எனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணலான்னு நினச்சியா? அது வந்து ஜேகே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து திணறிக்கிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் டேவை சப்புன்னு அரைஞ்சிட்டு உனக்கு இது சொல்லணும்னு தோணலை? என்னோட ரிலேஷன் ஒரு பொண்ணு இங்கே இருக்கா, அனாதாஷ்டமத்தில் இருக்கா, நம்ம எடுத்து வளர்த்துக்கலான்னு உனக்கு சொல்ல தரல அப்படின்னு ஜேகே தான் சப்புன்னு டேவை அரையிறாரு. இப்போ டே அப்படியே கன்னத்தில் கை வச்சு ஜேகே சாரி ஜேகே, நான் சொல்லணும் தான் இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அழுதுகிட்டே சொல்ல. இப்போ ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அடுத்த தடவை சொல்லு சரியா, எதையோ என்கிட்ட மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு வா இந்த பொண்ணா தத்து எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகுது. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடியுது. இப்போ ஜேகேவும் டேவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜேகே தான் டே இந்த பொண்ணுக்கு தேவையான ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணு. ஆமாம், இந்த பொண்ணு பேர் என்னது? இவ பேர் வந்து என்ன பேர் கூட தெரியலையா, மறந்துட்டியா? அது வந்து டின்னி. என்னது டின்னியா? இப்படிலாமா பேர் வைப்பாங்க? சரி நம்ம ஒரு பேர் வைப்போமா? என்னது இது? ஜாரா. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஜியான் சாரான்னு வைப்போமா? வேணாம் வேணாம் வேணாம். கிம் சாரா. இதுவே நல்லா தான் இருக்கு, உன் பேர் ஃபர்ஸ்டில் இருக்கிறது வச்சுருவோமா? கிம் சாரா, கிம் சாரா, கிம் சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஜாரா காதலே சொல்ல அந்த குழந்தை அழகாக சிரிக்குது.
இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசு அந்த மாரி இருக்கும். பேச்செல்லாம் வரல. இப்ப ஜேகே தான் அந்த பொண்ண தூக்கிட்டு, "சாரா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கான்னு பார்த்தியா? ம் அழகா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு, அந்த ஜாரா அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் குடுக்குறாரு ஜேகே. அந்த ஒரு ஃபாதர் அந்த ஒரு ஸ்தானத்தில ஜேகே வந்து அப்படியே தாங்குறாரு ஜாராவ. ஒரு பக்கம் ஜாரா, ஒரு பக்கம் 2 பேரையும் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றாரு. இப்போ ஜேகேக்கு லைட்டா தலை வலிக்குது. ஆ தலை வலிக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு தலைய புடிச்சுட்டு அப்படியே உட்கார, இப்ப இத பார்த்துட்டு, "என்னாச்சு ஜேகே? என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கா?" அது ஒண்ணும் இல்ல தலை வலிக்குது. என்னாச்சுன்னு தெர்ல. டக்குன்னு வலிக்குது." "என்னது தலை வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா?" "இல்ல எனக்கு ஏதாவது சோடா வச்சு குடு. நான் சரியாயிருவேன்." சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்புறாரு கிச்சனுக்கு. கிளம்பிட்டு அப்படியே வந்து காஃபி போட்டு அப்படி ஜேகே கையில் குடுக்கா. இப்போ ஜேகேவும் அத குடிச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னமோ தீவிரமா. இப்போ ஜேகே தான் அப்படி டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "டேய் நான் கேட்குற கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லு. நான் நிஜமாவே ஹியூமன் தானா?" அப்படின்னு கேட்க, இப்போ டேக்கு ஷாக்கு. ஜேகே நீ ஹியூமன் தான் ஜேகே அப்படின்னு வந்து எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஜேகே கேட்குறதா இல்லை. நான் ஹியூமன் கிடையாது நான் நான் ரோபோட் தானே. அது வந்து ஜேகே நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோபோட்டாக மாறாத வந்து பார்த்துட்டு, ஐயோ இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை கவுண்ட் டவுன் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து ஹக் பண்ண ஜேகே அப்படியே காம் டவுன் ஆகுறாரு. அந்த உருவம் எடுத்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படியே பேக் டு ஹியூமன் ஃபார்முக்கே வந்துட்டு, டே என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே. எல்லாமே நார்மல் தான். உனக்கு வலி வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி நீ போய் சமைக்கிற வேலையை பாரு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பா. இப்போ ஜாரா தான் ஜேகே அப்படின்னு கூப்பிட, இப்போ ஜேகேவும் திரும்பி பார்த்துட்டு, என்ன வேணும் ஜாரா? எனக்கு வரும்போது இந்த பொம்மை வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ தான், இங்கே பாரு ஜாரா, நீ அவரை ஜேகேன்னு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடு. நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வர மாட்டேங்குது. சரி ட்ரை பண்ண ஓகேவா? அது உன் அப்பா தான். சரி எப்பார் அவனை அப்பான்னு கூப்பிடு, என்ன அம்மான்னு கூப்பிடு, ஓகேவா? இப்போ புரியுதா? நான் கூப்பிட பழகிக்கிறேன். சரி ஓகே சமத்து, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தையோட தலையை அப்படியே கோதி விட்டு அப்படியே தூங்க வைக்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே ரிட்டர்ன் பேக் பண்ணிட்டு, டே அப்படின்னு சொல்ல, இப்போ டேவும் கீழே இறங்கி வந்துட்டு, என்னாச்சு ஜேகே? ஏதாவது அப்செட்டாக இருக்கியா? ஏன் இப்படி இவ்வளோ டயர்டாக இருக்க? இல்லை ஜே, நான் வந்து மாதிரி ப்ரெஷராக இருக்குது, என்னன்னு தெரில. என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட வர. இப்போ ஜேகே வானா கிட்ட வராதா? ஏன் ஜேகே என்னாச்சு? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு தான் கேட்டு அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஜேகே தான், கிட்ட வராத கொஞ்சம் தள்ளியே நில்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் சொன்ன பேச்சு கேட்காம அப்படி கிட்ட வந்துகிட்டே இருக்கா. இப்போ ஜேகேக்கு எங்கேருந்து அந்த கோவம் வந்ததுன்னே தெரில. அப்படியே டேவோட கழுத்தை நெருக்க, இப்போ தான் ஜேகே விட ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லல. இப்போ ஜேகே டக்குன்னு சுயநிலைக்கு வந்துட்டு, சாரி நான் தான் சொன்னல, என் முன்னாடி வராத, இப்படிக்கு வராத, நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லல. இப்போ அப்படியே அந்த நிலமைய புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகேவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டேவை பார்க்க வர தான் அழகாக தூங்கிட்டு இருக்கா. தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இது ஜேகே பார்த்துட்டு,
எதுக்கு இவன் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேவை தூக்கலான்னு போக டேவோட கையில் ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில் எல்லாமே எழுதியிருக்கு. இப்போ நடந்தது கூட எழுதியிருக்கு. இதெல்லாம் ஜேகே பார்த்து படிச்சுட்டு சாரி டே, எனக்கு என்னாச்சுன்னு தெரில, ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அழகாக டேவோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டே தான் எந்திரிச்சிட்டு ஜேகே உனக்கு எதுவும் ஆகலைல்ல, ஏன் நேற்று ராத்திரி அப்படி பிஹேவ் பண்ணிட்டா? சாரி சாரி டே, ஏதோ தெரியாமல் பிஹேவ் பண்ணிட்டேன், எனக்கு எங்கே இந்த கோவம் வந்துச்சுன்னே தெரில, அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஜேகே, நீ என்னமோ சொல்கிற, ஓகே, உன் நிலமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஜேகேவோட அழகாக அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறாரு. ஜாராவும் அவ்வளோ ஹாப்பியாக அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க 3 பேரும். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அண்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.